கரெக்டாக 2027 திருக்கணிதப்படி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போவார், அப்பவும் போடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வாக்கியப்படி மீனத்திலேருந்து மேஷத்துக்கு போவார், அப்பவும் போடுவாங்க. இது என்ன என்ன இது எனக்கு புரியல. என்ன வேணாலும் செய்யலாமா? ஒன்றை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்றா திருக்கணிதப்படி சொல்லுங்கள், இல்லை வாக்கியப்படி சொல்லுங்கள். நாங்கள் வாக்கியப்படியும் சொல்லுவோம், திருக்கணிதப்படியும் சொல்லுவோம். ஒருத்தரோட ஜாதகமெல்லாம் அப்படியெல்லாம் மாறாது. ஒருத்தர் பிறந்த நேரத்தில் அவருக்கு என்ன நடக்குதோ அதுதான் வாழ்நாள் முழுக்க இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி ஓடி கும்பத்தில் உட்காந்துட்டு இருந்துட்டு இப்போ வாக்கியம் வருதுன்னு சொல்லி திரும்பி ஓடி உங்கள் மீனத்துக்குள்ளே உட்காந்துக்குவாரா? அதாவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சனி முதலே பூரட்டாதியிலேருந்து உத்திரட்டாதிக்கே போயிட்டார். இப்போ இவங்க வாக்கியப்படி பூரட்டாதியிலேருந்து திரும்பி பூரட்டாதிக்கே தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சனி என்ன உத்திரட்டாதியிலேருந்து கிளம்பி பூரட்டாதிக்கு வந்துட்டு அது கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறப்ப திரும்பியும் பூரட்டாதி 3ஆம் பாவத்துலேருந்து பூரட்டாதி 4ஆம் பாவத்துக்கு போவாரா?